ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஹெல்த்தியான ராகி அடை தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாவை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்க காஞ்ச மிளகாய் இல்லைன்னா ஊறுகாய் மிளகாவை கூட பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். அதுவுமே டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ஒரு 1 நிமிஷத்துக்கு வதங்கினாலே போதும். இப்போ பாருங்க, வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ இதில் நம்ம கீரை சேர்க்க போகிறோம். நான் வந்து 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. இந்த அடைக்கு கண்டிப்பாக முருங்கைக்கீரை தான் சேர்க்கணும். முருங்கைக்கீரை சேர்க்குறப்ப தான் நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்கும். கீரையையும் ஒரு 1 நிமிஷம் வதக்குனீங்கனாலே போதும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், கீரை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதுலேயே 1 கப் கேவரு மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சூட்லேயே அந்த கேவரு மாவை நல்லா ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த கீரையோட அந்த கேவரு மாவு நல்லா ஒன்று சேர கலந்து வரணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சுட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா இது லைட்டாக சூடாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஆறுனதும் கையால் இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ அடையை நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்ச்மெண்ட் பேப்பரில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அடையை தட்டி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களால் மெல்லிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக தட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும். நீங்கள் பார்ச்மெண்ட் பேப்பரில் தான் பண்ணணும்னு இல்லை, வாழை இலை இல்லைன்னா எண்ணெய் கவரில் கூட பண்ணலாம். இப்போ தோசைக்கல் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா கேவரு அடை, அதை இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு இதை அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா அந்த பேப்பர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடை வந்து ஒட்டாமல் வரும். மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். அடை வந்து 2 சைடும் ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு எடுங்க. நல்லா 2 சைடும் வெந்து வரணும். பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட தேங்காய் சட்னி, நாட்டு சக்கரைலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ்ட் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.